அங்கே இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் மடிச்சு வைக்கிறாங்க. என்ன இது என்ன பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க மாமியார் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அத்தை அது ஸ்ருதிக்கு வந்தது, அதையும் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. ஏய் எல்லாம் எனக்கு தெரியும், என் மருமக தான், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டா, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்றாங்க. என்ன இது இவ்வளோ நீளமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா அப்பயும் பார்த்துட்டு அத்தை அது வந்து ஹெட்ஃபோனு, பாட்டு கேட்குறது, செல்ஃபோனில் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏய் எல்லாம் எனக்கு தெரியும், என்னமோ உனக்கு மட்டும் தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிற, ஏன் தேவையில்லாமல் குறுக்கு குறுக்கு வந்து பேசிகிட்டே இருக்கா, போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஹெட்ஃபோன்லாம் எடுத்து காதில் மாட்டிட்டு கன்னடில் பார்த்து அழகு பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மீனா அதை பார்த்து சிரிக்கிறாங்க. கரெக்டாக அந்த டயத்தை பார்த்து ஸ்ருதியும் ரவியும் மாடிக்கு ஏறி வர்றாங்க. ஏய் சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பிடணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்லுவோம். அதுக்கு தான் நான் ஹோட்டலே சாப்பிடலான்னு சொன்னேன், கேட்குறியா நீ அப்படிங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் ஹோட்டலே சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிரும்ப்பா அப்படிங்கிறாங்க. நான் சமைச்சு கொடுத்ததுமே சாப்பிட மாட்டேங்கிற நீ அப்படி தான் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி சிரிச்சுட்டே உள்ளே வந்துடுறாங்க. ஆண்டி என்ன ஆண்டி என்னத்தையும் காதில் மாட்டியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அதுவா ஹெட்ஃபோன் மாட்டினே, ஓ இதெல்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நான் எங்கே வாங்க, உனக்கு வந்த பார்சலில் இருந்துச்சுமா அப்படிங்கிறாங்க.